மசோதாக்கள் மீது முடிவெடுக்க காலக்கெடு நிர்ணயிக்க முடியுமா என சுப்ரீம் கோர்ட்டிடம் ஆலோசனை கேட்கும் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 143 கீழ் ஜனாதிபதி திரௌபதி முர்மு 14 கேள்விகளை முன்வைத்துள்ளார். மாநில சட்டசபையில் நிறைவேற்றப்படும் மசோதாக்கள் கவர்னரின் ஒப்புதல் இன்றி சட்டமாக்க முடியுமா என்றும் ஜனாதிபதி முர்மு சுப்ரீம் கோர்ட்டிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். பாகிஸ்தான் நமக்கு பலமுறை அணு ஆயுதம் என்ற பெயரில் பொறுப்பற்ற முறையில் மிரட்டல் விடுத்தது உலக நாடுகள் அறிந்ததே என ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். இப்படிப்பட்ட பொறுப்பற்ற முரட்டுத்தனமான தேசத்தின் கையில் அணு ஆயுதம் இருப்பது பாதுகாப்பானதா? உலக நாடுகள் இது பற்றி சிந்திக்க வேண்டும். பாகிஸ்தான் வைத்திருக்கும் அணு ஆயுதங்களை IAEA எனப்படும் சர்வதேச அணுசக்தி முகமையின் கண்காணிப்பின் கீழ் கொண்டு செல்ல வேண்டும் என அவர் கூறினார். இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டிய பயங்கரவாதிகளின் பட்டியல் பாகிஸ்தானிடம் உள்ளது என வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்தார். பயங்கரவாத உள்கட்டமைப்புகளை அவர்கள் மூட வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என அவர்களுக்கு நன்றாக தெரியும். பயங்கரவாதம் குறித்து என்ன செய்ய வேண்டும் என அவர்களுடன் பேச தயாராக இருக்கிறோம் என அவர் கூறினார். கவர்னர் RN ரவி திடீர் பயணமாக டெல்லி புறப்பட்டு சென்றுள்ளார். இன்று காலை 6:50 மணிக்கு சென்னையிலிருந்து விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டு சென்றுள்ளார். அவருடன் கவர்னரின் தனி செயலாளர், உதவியாளர், பாதுகாப்பு அதிகாரி ஆகியோரும் சென்றுள்ளனர். டெல்லி செல்லும் கவர்னர் RN ரவி உள்துறை மந்திரி அமித்ஷா, சட்ட நிபுணர்களை சந்தித்து பேச உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மாநில சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க ஜனாதிபதி மற்றும் கவர்னர்களுக்கு காலக்கெடு நிர்ணயிக்க முடியுமா என்ற கேள்வி எழுப்பி ஜனாதிபதி முர்மு சுப்ரீம் கோர்ட்டுக்கு கடிதம் எழுதியுள்ளார். இதற்கு முதல்வர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். மக்களின் ஆணையை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும் வகையில் பாரதிய ஜனதாவின் கட்டளைப்படி கவர்னர் செயல்பட்டார் என்பதை இந்த முயற்சி தெளிவாக அம்பலப்படுத்துகிறது. பாரதிய ஜனதா அல்லாத மாநில சட்டசபையை செயலிழக்க செய்யும் பாரதிய ஜனதா அரசின் தீய நோக்கத்தை வெளிப்படுத்துவதாக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு அனைத்து வகையான குற்றங்களும் 52% அதிகரித்துள்ளது என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். அதற்கு அடிப்படை காரணம் மது பழக்க வழக்கம்தான். இதில் அரசு கவனம் செலுத்தவில்லை. குற்ற சம்பவங்கள் அதிகரிப்பதற்கு காரணம் அரசுதான் என அவர் கூறினார். நாளை தவேக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது. காலை 10 மணிக்கு நடக்கும் கூட்டத்திற்கு பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் பட்டியலை கொண்டுவர அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விஜய் இந்த கூட்டத்தில் பங்கேற்பார் என தகவல் வெளியாகியுள்ளது. மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திற்காக கூடுதல் நிதியை ஒதுக்காமல் புதிய பயனாளிகள் சேர்க்கப்படுவார்கள் என்று அரசு அறிவித்திருப்பதை மக்களை ஏமாற்றும் செயலாகவே பார்க்க வேண்டியுள்ளது என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். அரசு ஒதுக்கியுள்ள நிதியை கொண்டு 9,000 பேருக்கு கூட உரிமைத் தொகை வழங்க முடியாது எனும்போது தமிழக அரசு ஏன் இதற்காக பிரம்மாண்ட அறிவிப்பை வெளியிட வேண்டும் என அவர் கேட்டார். அறியாமையின் காரணமாக விசிக கட்சி திமுகவிற்கு கொத்தடிமையாக இருப்பதாக வாய்க்கு வந்தபடி விமர்சிப்பவர்கள் பற்றி எனக்கு கவலை இல்லை என அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். பாஜகவை எதிர்ப்பவர்களுடன் கைகோர்க்க வேண்டும் என்பதற்காகவே திமுக கூட்டணியில் விசிக உள்ளதாக கூறினார். தன்னை பற்றியும் தனது குடும்பம் பற்றியும் அவதூறாக பேசியதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது டிஐஜி வருண்குமார் திருச்சி குற்றவியல் கோர்ட்டில் அவதூறு வழக்கு தொடர்ந்தார். இன்று வழக்கு விசாரணைக்கு வந்த சூழலில் சீமான் ஆஜராகவில்லை. சீமான் தரப்பு வக்கீல் அலுவல் பணி காரணமாக சீமான் ஆஜராக இயலவில்லை என கூறினார். இதை ஏற்க மறுத்த நீதிபதி இதுதான் அவருக்கு கடைசி வாய்ப்பு என அறிவுறுத்தி அவர் தரப்பு விளக்கத்தை சமர்ப்பிக்க உத்தரவிட்டார். வழக்கு 21ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து 100வது ராக்கெட்டை இஸ்ரோ வெற்றிகரமாக விண்ணில் ஏவியது. இதையடுத்து 18ஆம் தேதி 101வது ராக்கெட்டை விண்ணில் செலுத்த உள்ளதாக இஸ்ரோ தலைவர் நாராயணன் தெரிவித்தார். பாகிஸ்தானில் கதிர்வீச்சு கசிவு ஏதும் ஏற்படவில்லை, அதற்கான முகாந்திரமும் இல்லை என IAEA எனப்படும் சர்வதேச அணுசக்தி முகமை அமைப்பு திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. பாகிஸ்தானின் எந்த பகுதியிலும் அணுக்கதிர் கசிவு கண்டறியப்படவில்லை எனவும் இந்தியா பாகிஸ்தானின் அணு ஆயுத கிடங்கை தாக்கவில்லை எனவும் அந்த அமைப்பு கூறியுள்ளது. பீகார் மாநிலம் தர்பங்கா பகுதியில் அம்பேத்கர் ஹாஸ்டல் மாணவர்களுடன் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் இன்று கலந்துரையாட சென்றார். அப்போது போலீசார் ராகுலை தடுத்து நிறுத்தினர். இதனால் போலீசாருக்கும் காங்கிரஸ் கட்சியினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் ராகுல் வாகனத்தை விட்டு இறங்கி நடந்தே சென்று மாணவர்களை சந்தித்து பேசினார். சாதிவாரி கணக்கெடுப்பை தொடர்ந்து மறுத்து வந்த பிரதமர் மோடி மக்களிடம் இருந்து எதிர்வினை ஏற்படும் என பயந்து அமைச்சரவை கூட்டத்தில் தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த ஏற்றுக்கொண்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் விமர்சித்துள்ளார்.
பாடகி கெனிஷா இனி எனது தோழி அல்ல, எனது வாழ்க்கை துணை என நடிகர் ரவிமோகன் அறிவித்துள்ளார். எக்ஸ் தளத்தில் 4 பக்க அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், கெனிஷா எனது வாழ்க்கையில் ஒளியை ஏற்றியவர். முன்பை விட நான் தற்போது மகிழ்ச்சியாக இருக்கிறேன். மனைவியை மட்டுமே பிரிய முடிவு செய்துள்ளேன். எனது 2 மகன்களுக்காக எல்லாவற்றையும் சிறப்பாக செய்வேன் என அவர் கூறினார். நாங்கள் இன்னும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் நீடிக்கிறோம் என முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் தெரிவித்தார். கூட்டணியில் யார் இருக்கிறார்கள் என்பது பற்றி கவலையில்லை என அவர் கூறினார். ராணுவ வீரர்கள் குறித்து யார் பேசியிருந்தாலும் அது தவறுதான். செல்லூர் ராஜு அவர்களை பாராட்டுவதாக நினைத்து ஏதோ பேசிவிட்டார் என முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் தெரிவித்தார். ராணுவ வீரர்களுக்கு நாம் அனைவரும் கடமைப்பட்டுள்ளோம் என அவர் கூறினார். நாய்களை கட்டுப்படுத்த எடுத்துள்ள முதல்வரின் முயற்சி வரவேற்கிறேன் என காங்கிரஸ் எம்பி கார்த்தி தெரிவித்தார். ஒவ்வொரு நாளும் புள்ளி விவரங்களை கொடுக்கும்போது லட்சக்கணக்கான தெருநாய்கள் இப்போது எல்லா மாநிலத்திலும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அதனால் பல பேருக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. இன்று கேரளாவில் ரேபிஸ் வேக்சின் கொடுத்த பின்பு கூட குழந்தை இறந்துள்ளது என அவர் கூறினார். புதுச்சேரி துணைநிலை கவர்னர் கைலாஷ்நாதன் முதல்வர் இடையே பனிப்போர் ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. இது மாநில வளர்ச்சிக்கு நல்லதல்ல என புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் சொன்னார். இருவரும் அமர்ந்து பேசினால்தான் மாநிலத்தை வளர்ச்சியை நோக்கி கொண்டு செல்ல முடியும் என்றார். பெரும்புலவர் கபிலர் குறிஞ்சிப்பாட்டில் பாடிய மலர்களை மலர் மாறி பொழிகின்றேன் என முத்தமிழறிஞர் கலைஞர் சங்கத்தமிழில் சொல்லியது சிந்தையில் தோன்ற உதகை 127வது மலர்காட்சியை தொடங்கி வைத்தேன். உதகையின் குளுமையை அம்மக்களின் இனிமை மிஞ்சியது என மலர் கண்காட்சியை துவக்கி வைத்த முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி துணைநிலை கவர்னரை மாற்ற வேண்டுமென முதல்வர் ரங்கசாமி வைத்த கோரிக்கையை மத்திய அமைச்சர் நிராகரித்துள்ளார் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்தார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கோரிக்கையை நிறைவேற்றாவிடில் அரசுக்கு ஆதரவு தரமாட்டோம் என பாரதிய ஜனதாவிடம் கூறும் தெம்பு முதல்வரிடம் இருக்கிறதா என்றும் கேள்வி எழுப்பினார். அதிமுக தமிழ் மாநில காங்கிரஸ் வெற்றி அணியோடு இணைந்து வெற்றி பெறக்கூடிய சூழலை ஒத்த கருத்துகள் உடைய கட்சிகள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். எங்கள் கூட்டணி வெற்றி கனியையே பறிக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்றும் தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டுள்ளது, கொலை கொள்ளை நடைபெறுகிறது என்று சொன்னால் அவற்றை கண்டிக்கிற வகையில் போராட்டத்தில் ஈடுபடலாம் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். குற்றச்சாட்டு மட்டும் சொல்லிவிட்டு போனால் போதாது என அவர் கூறினார். திருவாரூரில் மாவட்ட திமுக செயல்வீரர் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாவட்ட அவைத்தலைவர் தன்ராஜ் தலைமை தாங்கினார். தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் நேரு, குப்பை வரி இல்லை மற்றும் வீட்டு வரி, சொத்து வரி என்பது உயர்த்தப்படாது, பழைய நிலையிலேயே வரிகள் தொடரும் என்று தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 127வது மலர் கண்காட்சியை முதல்வர் ஸ்டாலின் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருந்த அரண்மனை நுழைவு வாயில் ராஜா சிம்மாசனம், யானை, புலி, அன்னப்பறவை, கல்லணை மதகு உள்ளிட்ட சிறப்பம்சங்களை முதல்வர் பார்வையிட்டு போட்டோ எடுத்துக் கொண்டார். ஆபரேஷன் பிளாக் ஃபாரஸ்ட் நடவடிக்கை மூலம் கடந்த 21 நாளில் நக்சல்களின் முதுகெலும்பை பாதுகாப்பு படையினர் உடைத்துள்ளனர். அவர்கள் ஆதிக்கம் செலுத்திய பகுதிகள் பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டிற்குள் வந்ததுடன் ஏராளமான ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. காஷ்மீர் மாநிலம் ஸ்ரீநகரில் ராணுவ வீரர்களை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நேரில் சந்தித்தார். காஷ்மீரில் பாதுகாப்பு தொடர்பாக அமைச்சர் ராஜ்நாத் சிங், ராணுவ தளபதி உபேந்திரா திவேதி நேரில் ஆய்வு செய்தனர். ராணுவ வீரர்களிடையே பேசிய ராஜ்நாத் சிங், எதிரிகளை நாம் வீழ்த்திய விதத்தை அவர்களால் எப்போதும் மறக்க முடியாது. இந்தியாவுக்கு பதிலடியும் கொடுக்க தெரியும் என ஆபரேஷன் சிந்தூர் நிரூபித்துள்ளது. பயங்கரவாதத்தை ஒழிக்க எந்த எல்லைக்கும் செல்வோம் என்றார். இந்தியாவில் பயோமெட்ரிக் விவரங்கள் அடங்கிய இ பாஸ்போர்ட் பயன்பாட்டை வெளியுறவுத்துறை அமலுக்கு கொண்டு வந்தது. இ பாஸ்போர்ட்டின் கடைசி பக்கத்தில் RFID சிப், ஆண்டனா பொருத்தப்பட்டு தனிப்பட்ட தரவுகள், கைரேகை, முகத்தரவு ஆகியவை டிஜிட்டல் என்கிரிப்ஷன் முறையில் பதிவு செய்யப்படும். காஷ்மீரின் புல்வாமாவில் 3 பயங்கரவாதிகளை ராணுவம் சுட்டுக் கொன்றது. ஜம்மு காஷ்மீரின் புல்வாமாவின் டிரால் பகுதியில் காலை நடந்த மோதலில் 3 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். கர்நாடகாவில் 12 இடங்களில் லோக் ஆயுக்தா அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். துமகுரு, மங்களூரு, விஜயபுரா, பெங்களூரு நகரம், பெங்களூரு புறநகர், யாத்கிரியில் லோக் ஆயுக்தா அதிகாரிகள் சோதனை நடத்தினர். பெஹல்காம் தாக்குதலை DRF இயக்கம் நடத்தியதற்கான ஆதாரங்களை இந்தியா ஐநாவிடம் சமர்ப்பிக்க உள்ளது. ஆதாரங்களை சமர்ப்பிக்க இந்தியாவில் இருந்து தொழில்நுட்ப அதிகாரிகள் குழு நியூயார்க் சென்றது. ஐநாவின் கண்காணிப்பு குழு ஆதாரங்களை ஏற்றால்
GRF தடை செய்யப்பட்ட இயக்கமாக அறிவிக்கப்படும். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் பஞ்சப்பிரகார அபிஷேக நிகழ்ச்சி நடந்தது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அம்மன் வீதி உலா வந்து அருள் பாலித்தார். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த பூண்டி மாதா ஆலயத்தின் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் கடந்த 6ஆம் தேதி துவங்கியது. முக்கிய நிகழ்ச்சியான ஆடம்பர தேர்பவனி நேற்று இரவு நடைபெற்றது. விழாவில் தமிழகம் மட்டுமின்றி கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பிற மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கோபாலபுரத்தில் உள்ள புகழ்பெற்ற கங்கையம்மன் கோயிலில் சிரசு திருவிழா இன்று அதிகாலை 4 மணி முதல் துவங்கியது. வடி நெடுகிலும் பக்தர்கள் அம்மனுக்கு மாலை அணிவித்து சூரத்தேங்காய் உடைத்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்தினர். சென்னை திருவெற்றியூர் காலடிப்பேட்டை கல்யாண வரதராஜ பெருமாள் கோயிலில் உற்சவ பெருமான் நாச்சியார் திருக்கோலத்தில் எழுந்தருளி 4 மாட வீதி உலா வந்தார். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவ 5ஆம் நாள் உற்சவத்தை முன்னிட்டு பெருமாள் மோகினி அவதாரத்தில் எழுந்தருளினார். தன் அழகை தானே கண்ணாடியில் பார்த்தபடி தங்க பல்லக்கில் வீதி உலா வந்த வரதராஜ பெருமாளை பக்தர்கள் திரளாக வந்து தரிசனம் செய்தனர். கோவையில் கவுண்டம்பாளையம், GN மில்ஸ், துடியலூர் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ததால் சாலையில் மழைநீர் தேங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் தேங்கிய மழைநீரில் சிரமப்பட்டு வாகனங்களை ஓட்டிச் சென்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள ஜார்கலட்டி மற்றும் தடிக்கல் ஆகிய கிராமங்களுக்குள் குட்டிகளுடன் சுற்றித் திரியும் 10க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் 200க்கும் மேற்பட்ட மாமரங்கள் மற்றும் நெல், பீன்ஸ், வாழை, தக்காளி உள்ளிட்ட விளைபயிர்களையும் சேதப்படுத்தி சென்றன. இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் சேதமான பயிர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். தென்காசி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. பகலில் வெயில் சுட்டெரித்த நிலையில் மாலையில் பெய்த கனமழை காரணமாக குளிர்ச்சியான காலநிலை நிலவியது. புதுக்கோட்டை மாவட்டம் வேளாணி கிராமத்தில் சத்யராஜ் என்பவரது மகன் பிறந்தநாள் விழாவில் அசைவ விருந்து அளிக்கப்பட்டது. இந்த விருந்து சாப்பிட்ட சுமார் 30 நபர்களுக்கு வாந்தி, மயக்கம், வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனார்கள். கருப்பையா என்ற 60 வயது நபர் இறந்துவிட்டார். ஏம்பல் போலீசார் விசாரிக்கின்றனர். தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை, புதுக்கோட்டை, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், கிருஷ்ணகிரி, சேலம், தருமபுரி ஆகிய 11 மாவட்டங்களில் மே 17ஆம் தேதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தேனியில் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. தேனி, வடபுதுப்பட்டி, லட்சுமிபுரம், பழனிச்செட்டிப்பட்டி, அரண்மனைப்புதூர் உள்ளிட்ட தேனி நகர் மற்றும் புறநகரில் மழை பெய்தது. மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவுவதால் விவசாயிகள் மற்றும் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். ஹைதராபாத் அப்சல்கஞ்சில் கட்டடத்தில் தீ விபத்து ஏற்பட்டது. அப்போது அங்கு சிக்கிய குழந்தை உட்பட 5 பேரை ஹைட்ராலிக் கிரேன் மூலம் தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர். பெரியபாளையம் பவானியம்மன் கோவிலை மேம்படுத்தும் வகையில் 159 கோடியே 33 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு கட்டடப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த பணியை கலெக்டர் பிரதாப் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் பிரம்மோற்சவத்தில் 5ஆம் நாளான இன்று தங்க பல்லக்கில் மோகினி அலங்காரத்தில் வரதராஜ பெருமாள் வீதி உலா வந்தார். அப்போது சுவாமி உற்சவத்தில் நடுரோட்டில் ஸ்தோத்திரம் பாடுவதில் வடகலை தென்கலை இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த நிகழ்வு பொதுமக்களிடம் முகசுழிப்பை ஏற்படுத்தியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்த கமலபுரம் முருகர் கோயில் அருகே எதிர்பாராத விதமாக 2 வீலர் மீது கர்நாடக அரசு பஸ் மோதியதில் 2 வீலரில் சென்ற வனக்காப்பாளர் மற்றும் வனவர் இருவரும் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி பரிதாபமாக இறந்தனர். விபத்து குறித்து மத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கொடைக்கானல் கலையரங்கம் அருகே கழிவுநீர் வாய்க்கால் மூடப்படாத நிலையில் உள்ளதால் பிரதான ரோட்டில் கழிவுநீர் வெளியேறி பார்ப்போரை முகம் சுளிக்க வைக்கிறது. திறந்த வெளியில் செல்லும் கழிவு நீரால் மக்களுக்கு நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளது. தேனி மாவட்டம் தேவாரம் அருகே தம்பிநாயக்கன்பட்டியைச் சேர்ந்தவர் சுருளிச்சாமி நேற்றிரவு தம்பிநாயக்கன்பட்டிக்கு திண்டுக்கல் தேனி பைபாஸ் சாலையில் டி கள்ளிப்பட்டி பிரிவு அருகே மாடுகளை ஓட்டிச் சென்றபோது அரசு பஸ் மாடுகள் மீது பயங்கரமாக மோதியது. இதில் 18 மாடுகள் சம்பவ இடத்திலேயே இறந்தன. 20 மாடுகள் படுகாயமடைந்தன. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே விவசாய தோட்டத்தில் பூக்களை பறிக்க பெண்களை அழைத்து சென்ற பிக்கப் வேன் டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் 20க்கும் மேற்பட்ட பெண்கள் பலத்த காயமடைந்தனர். அப்பகுதியில் இருந்தவர்கள் காயமடைந்த பெண்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பினர். விபத்து குறித்து தேன்கனிக்கோட்டை போலீசார் விசாரிக்கின்றனர்.
கொடைக்கானல் மூஞ்சிக்கல் அரசு பள்ளி மைதானத்தில் டூரிஸ்டுகளை மகிழ்விக்கும் விதமாக வான் சாகச விளையாட்டு நடைபெற உள்ளது. நாளை 16ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை 4 நாட்கள் நடக்க உள்ளது. 15 வயது முதல் 60 வயது வரை இருபாலரும் கலந்து கொள்ளலாம். ஒரு நபருக்கு 200 ரூபாய் கட்டணமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை நிகழ்ச்சிகள் நடைபெறும். திருச்சி முக்கொம்பில் மேலணையை கட்டிய ஆங்கிலேய பொறியாளர் சர் ஆர்தர் காட்டனின் 222வது பிறந்த தினம் கொண்டாடப்பட்டது. மேலணையில் உள்ள அவரது சிலைக்கு நூற்றுக்கணக்கான விவசாயிகள் ஊர்வலமாக வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தேனி வட வீரநாயகன்பட்டியைச் சேர்ந்த அருந்ததியர் சமுதாய பெண்கள் 50க்கும் மேற்பட்டோர் இலவச வீட்டு மனைப்பட்டா வழங்க வலியுறுத்தி கலெக்டர் ஆபீஸ் முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சமத்துவ அம்பேத்கர் முன்னேற்றக் கழகத்தினரும் உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்றனர். தமிழ்நாடு வனத்துறை கோவை கோட்டம் சார்பில் நடைபெற்ற பயிற்சி கூட்டத்தில் யானைகளின் உடல் அங்கங்களை வைத்து அவற்றிற்கு அடையாளம் வைப்பது குறித்து ஆனைமலை புலிகள் காப்பக இயக்குநர் வெங்கடேஷ் பேசினார். யானைகளுக்கு ஐடி வைக்கின்ற போது அது இடம்பெயர்ந்து சென்றாலும் எளிதில் கண்டறிய முடியும் என்றும் தெரிவித்தார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வருசநாடு வனப்பகுதியில் 1 மாதத்திற்கு மேலாக மழை பெய்யவில்லை. இதனால் வைகையின் பிறப்பிடமான மூல வைகையாறு முற்றிலும் நீர்வரத்து இன்றி வறண்டு மணல் மேடாக காட்சியளிக்கிறது. மலை கிராமங்களில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளதோடு மேய்ச்சலுக்கு செல்லும் கால்நடைகளுக்கும் தண்ணீர் இல்லாத சூழல் நிலவுகிறது. ராணிப்பேட்டை அருகே அமைச்சர் ஆர் காந்தி வீட்டின் எதிரே வைக்கோல்களை ஏற்றிக் கொண்டு வந்த டிராக்டர் சாலையின் நடுவே திரும்பிய போது எதிர்பாராத விதமாக தலைகீழாக கவிழ்ந்தது. விபத்தில் டிராக்டரில் பயணம் செய்த தொழிலாளர்கள் அனைவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். ராணிப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விபத்துக்கான காரணம் குறித்து விசாரித்து வருகின்றனர். கனியாமூர் தனியார் பள்ளி கலவரத்தின் போது பள்ளி வளாகத்தை சூறையாடிய வழக்கு விசாரணைக்காக 500க்கும் மேற்பட்டோர் ஒரே நேரத்தில் கோர்ட்டில் ஆஜராகினர். இந்நிலையில் வழக்கின் விசாரணையை வரும் ஜூலை 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி ரீனா உத்தரவிட்டார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள ஒரு வீட்டில் திருடப்பட்ட தங்க நகைகள் திருவாரூர் விஜயபுரம் காந்தி சாலையில் உள்ள துர்கா ஜுவல்லரி, குபேரன் ஜுவல்லரி உள்ளிட்ட 3 கடைகளில் விற்பனை செய்துள்ளது பெங்களூரு போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட பெங்களூரு போலீசார் திருட்டு நகைகள் விற்கப்பட்ட 3 கடைகளிலும் விசாரணை மேற்கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த பானாவரம் பகுதியில் இயங்கி வரும் நேரடி கொள்முதல் நிலையத்தில் மூட்டைக்கு கூடுதலாக உரிய ரசீது இன்றி 50 ரூபாய் வசூலிப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். மேலும் அதிகாரிகளின் இந்த செயலை கண்டித்து விவசாயிகள் பானாவரம் பகுதியில் சாலை மறியல் செய்தனர். விழுப்புரம் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சென்னை சாலை முதல் நேருஜி ரோடு மற்றும் ஜானகிபுரம் வரை நெடுஞ்சாலை ஓரம் இருபுறமும் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் முன்னிலையில் நடைபெற்றது. நெடுஞ்சாலைத்துறையின் இந்த அதிரடி நடவடிக்கையை வாகன ஓட்டிகளும் போக்குவரத்து நெரிசலில் அன்றாடம் சிக்கி தவிக்கும் பொதுமக்களும் வரவேற்றுள்ளனர். திருப்பத்தூர் வட்டாட்சியர் அலுவலகம் அருகே திருப்பத்தூர் மாவட்ட முன்னாள் முப்படை வீரர்கள் நலச்சங்கம் சார்பில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜுவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. செல்லூர் ராஜுவிற்கு வீட்டில் டிவி இருக்கிறதா இல்லையா என்று தெரியவில்லை. இல்லை என்றால் மாநில அரசோ அல்லது மத்திய அரசோ அவருக்கு ஒரு டிவியை வாங்கிக் கொடுங்கள் என முன்னாள் ராணுவ வீரர்கள் முழக்கமிட்டனர். இந்திய ராணுவ வீரர்கள் குறித்து சர்ச்சையாக பேசிய முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மீது நடவடிக்கை எடுக்க கோரி மதுரை கமிஷனர் ஆபீஸில் தமிழ்நாடு முன்னாள் மத்திய ஆயுத காவல்படை நல மற்றும் மறுவாழ்வு சங்கத்தினர் புகார் மனு அளித்தனர். செல்லூர் ராஜு பொதுவெளியில் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தினர். சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி அருகே செந்தாரப்பட்டி செல்லும் சாலையில் டிரான்ஸ்பார்மரில் பழுது பார்த்து கொண்டிருந்த ஒப்பந்த ஊழியர் விக்னேஷ் என்பவர் மின்சாரம் தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்த தம்மம்பட்டி போலீசார் விக்னேஷின் உடலை மீட்டு ஆத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். விபத்து குறித்து விசாரிக்கின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக ஓசூர் கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அணைக்கு தற்போது நீர்வரத்து 532 கன அடியாக உள்ளது. அணையின் பாதுகாப்பு கருதி 412 கன அடி நீர் தென்பெண்ணை ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது. அணையில் இருந்து வெளியேற்றப்படும் நீரில் ரசாயன நுரைகள் அதிகளவில் செல்கிறது. இதனால் சுகாதாரம் பாதிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள கட்சிப்பட்டு பகுதியில் உள்ள ரேஷன் கடையில் கல்லூரி மாணவர் வாங்கிய 20 கிலோ அரிசிக்கு பதில் 17 கிலோ அரிசி மட்டுமே இருந்ததால் மாணவர் ரேஷன் கடையை முற்றுகையிட்டார். எடை குறைவு குறித்து கேள்வி கேட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தெலுங்கானாவில் புறநகர் பேசஞ்சர் ரயிலில் தீப்பிடித்தது. ரயில் நிறுத்தப்பட்டு பயணிகளை அதிகாரிகள் வெவ்வேறு ரயில்களில் அனுப்பி வைத்தனர். திருச்சி மணப்பாறை உடையாப்பட்டி தூய பனிமாத ஆலய விழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி நடந்தது. 700 ஜல்லிக்கட்டு காளைகள் 300 காளையர்கள் பங்கேற்றனர்.
வெற்றி பெற்ற காளைகளுக்கும் காளையர்களுக்கும் பரிசு வழங்கப்பட்டது. மாடுபிடி வீரர் ஒரு வெள்ளி காசு. மாடு அருமையான மாடு விட்டுப்பட்டது. குன்றத்தூர் பல்லாவரம் சாலையில் ஆக்கிரமிப்பு வீடுகள் இடித்து அகற்றப்பட்டது. மாற்று இடம் வழங்காமல் வீடுகள் இடிக்கப்பட்டதை கண்டித்து ஆர்ப்பாட்டம் செய்ய வந்த மக்களால் பரபரப்பு ஏற்பட்டது. டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்தில் இருந்து சர்ச்சைக்குரிய கோவிந்தா பாடல் பக்தர்கள், அரசியல் கட்சிகள், தேவஸ்தான அறங்காவலர் குழுவினர் எதிர்ப்பை அடுத்து நீக்கம் செய்யப்பட்டது. கொடைக்கானலில் கோடை விடுமுறையை முன்னிட்டு நாளுக்கு நாள் டூரிஸ்டுகளின் வருகை அதிகரித்துள்ளது. கொடைக்கானல் வனப்பகுதியை ஒட்டியுள்ள சாலையோரங்களில் மலபார் அணில்கள், நீலகிரி மந்திகள் காணப்படுகின்றன. இவற்றை டூரிஸ்டுகள் ஆச்சரியத்துடன் கண்டு புகைப்படம் எடுத்து மகிழ்கின்றனர். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சென்னை மெட்ரோ ரயிலில் வாட்ஸ்அப் மூலம் டிக்கெட் பெறும் சேவை தற்காலிகமாக முடங்கியது. மெட்ரோ ரயில் பயணிகள் மொபைல் செயலி, கவுண்டர் உள்ளிட்ட பிற வழிகளில் டிக்கெட் பெறலாம். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் டபுள் டெக்கர் பஸ்ஸில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி 2 குழந்தைகள் உட்பட 5 பேர் பலியாகினர். பீகாரில் இருந்து டெல்லிக்கு சென்று கொண்டிருந்த பஸ்ஸில் தீ விபத்து ஏற்பட்டது. கோவை கரடிமடை பகுதிக்குள் புகுந்த காட்டு யானை ஜெயராஜ் என்பவரின் தோட்டத்திற்குள் புகுந்து வாழை மரங்களை சேதப்படுத்தியது. தகவல் அறிந்த வனத்துறையினர் யானையை தொடர்ந்து கண்காணித்து அடர்ந்த வனத்திற்குள் விரட்ட வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். தங்கம் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 1560 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் 8610 ரூபாய்க்கும் சவரன் 68,880 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை 1 கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து கிராம் 108 ரூபாய்க்கும் 1 கிலோ 1,08,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. காவிரி கரையோர பகுதிகளில் பெய்து வரும் மழையால் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நேற்று 700 கன அடியாக இருந்த நீர்வரத்து இன்று 5000 கன அடியாக அதிகரித்துள்ளது. நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் ஐந்தருவி, சினி ஃபால்ஸ், மெயின் அருவி உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகின்றன. கோவை சிங்காநல்லூரை அடுத்த நஞ்சப்பா நகரில் வீட்டின் கேட்டில் சுமார் 1 மணி நேரம் மாட்டிக்கொண்டு போராடிய நாய்க்குட்டியை பீளமேடு தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். கேட்டில் இருந்து விடுபட்ட நாய்க்குட்டி தன் தாய் மற்றும் மற்ற குட்டிகளுடன் துள்ளி குதித்து ஓடியது. நாயை மீட்ட தீயணைப்புத் துறையினரை பொதுமக்கள் பாராட்டினர். பொன்னேரி கவரைப்பேட்டை ரயில் நிலையங்களுக்கு இடையே தண்டவாள பராமரிப்பு பணி நடைபெறுவதால் 21 புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்ட்ரல் டு பொன்னேரி, மீஞ்சூர், எண்ணூர் இடையே 10 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த பட்டணம் பகுதியில் நள்ளிரவில் அங்கு சுற்றித் திரிந்த நாயை பைக்கில் வலம் வந்த ஒரு தம்பதி ஏர் கண்ணால் சுடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. சிசிடிவி காட்சியை வைத்து போலீசார் ஏர் கண்ணுடன் சுற்றியவர் வினோத் என்பது தெரியவந்தது. அவரை போலீசார் கைது செய்து விசாரித்தனர். தனது மகனை அங்குள்ள தெருநாய் கடிக்க வந்ததால் ஏர்கன் மூலம் சுட்டதாகவும் அந்த நாய் தப்பி ஓடிவிட்டதாகவும் விசாரணையில் தெரிவித்தார். ஹோசூர் அடுத்த தொட்டமெட்டரை கிராமத்தில் தோட்டத்து வீட்டில் வசித்து வந்த கோவிந்தம்மாள் என்பவரை கத்தியை காட்டி மிரட்டி அவர் அணிந்திருந்த 8.5 சவரன் தங்க நகைகளை பறித்தனர். தொடர்ந்து வீட்டுக்குள் புகுந்து பீரோவிலிருந்து 8,40,000 ரூபாயை கொள்ளையடித்தனர். இவர்களை தடுக்க முயன்ற கோவிந்தம்மாளின் மருமகன் ராமச்சந்திரனை மர்ம நபர்கள் தாக்கிவிட்டு தப்பி ஓடினர். கொள்ளை சம்பவம் குறித்து உத்தனப்பள்ளி போலீசார் விசாரிக்கின்றனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அரசு மருத்துவமனையில் கடந்த பிப்ரவரி மாதம் பெண் நோயாளியிடம் செல்மிஷத்தில் ஈடுபட்டு தேடப்பட்டு வந்த கோபி என்ற வாலிபரை போலீசார் போக்சோ சட்டத்தில் கைது செய்து நாமக்கல் மகிளா கோர்ட்டில் ஆஜர்படுத்தினர். அவரை 15 நாள் நீதிமன்ற காவலில் வைத்து விசாரிக்க நீதிபதி உத்தரவிட்டார். சென்னை கொட்டிவாக்கத்தில் ஓய்வு பெற்ற மென்பொருள் ஊழியர் வீட்டில் 60 சவர நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட நேபாளைச் சேர்ந்த தம்பதியினரை நீலாங்கரை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை ராமாபுரத்தில் போதை மாத்திரைகள் விற்பனையில் ஈடுபட்ட 3 பேர் கைதாகினர். 200 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. இந்தியாவில் கட்டுமானங்கள் மேற்கொள்ள வேண்டாம் என ஆப்பிள் சிஇஓ டிம் குக்கிடம் தான் கூறினேன் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார். தோஹாவில் நடந்த வணிக நிகழ்வில் பேசிய அவர், இந்தியாவில் முதலீடு செய்கிறாய், ஆனால் நாம் இந்தியாவில் விற்பனை செய்வது கடினம். உலகிலேயே அதிக வரி விதிக்கும் நாடுகளில் இந்தியாவும் ஒன்று என டிம் குக்கிடம் தான் கூறியதாக ட்ரம்ப் தெரிவித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தெற்கு காசாவில் உள்ள நாசர் மெடிக்கல் காம்ப்ளெக்ஸ் மருத்துவமனை மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது. அங்கு பத்திரிகையாளர் உள்ளிட்ட சிலர் இறந்தனர். இந்த தாக்குதல்களால் படுகாயமடைந்த 70க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனைகளில் அட்மிட் செய்யப்பட்டனர். அவர்களில் மேலும் சிலர் இறக்க பலி எண்ணிக்கை 84 உயர்ந்துள்ளது. இறந்தவர்களில் 22 பேர் குழந்தைகள் என அதிர்ச்சி தகவல் வெளிவந்துள்ளது.
தனி நாடு கோரிக்கையுடன் போராட்டம் நடத்தி வரும் பாகிஸ்தானின் பலூச்சிஸ்தான் மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள் நம் நாட்டிற்கும் பிரதமர் மோடிக்கும் ஆதரவாக சமூக வலைதளங்களில் பதிவுகள் வெளியிட்டு வருகின்றனர். பலூச்சிஸ்தானும் அதன் மக்களும் பாரத அரசுக்கு ஆதரவாக உள்ளோம். பிரதமர் மோடிக்கு நாங்கள் சொல்ல விரும்புவது, நீங்கள் தனியாக இல்லை, 6 கோடி பலூச் தேசபக்தர்களின் ஆதரவு உங்களுக்கு உள்ளது என தெரிவித்துள்ளனர். மலேசியாவில் நடந்த 21வது சர்வதேச கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கப் பதக்கங்களை குவித்த தமிழக வீராங்கனைகளுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நடன இயக்குநர் சதீஷ் கிருஷ்ணன் வாரணமாயிரம், பீஸ்ட் உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார். தற்போது கிஸ் படத்தின் மூலம் இயக்குநராக மாறியுள்ளார். கவின், பிரீத்தி அஸ்ரானி நடித்துள்ளனர். முழுக்க காதல் கதையில் உருவாகியுள்ள இப்படத்தை பிப்ரவரியில் ரிலீஸ் செய்ய திட்டமிட்ட நிலையில் பணிகள் முடியாததால் தள்ளிப்போனது. தற்போது ஜூலையில் வெளியிடுவதாக அறிவித்துள்ளனர். மலையாள இயக்குநர் பிரியதர்ஷன், நடிகர் மோகன்லால் இருவரும் 35 படங்களுக்கு மேல் இணைந்து பணியாற்றியுள்ளனர். இவர்களது வாரிசுகள் முறையே கல்யாணி பிரியதர்ஷன், பிரணவ் மோகன்லால் இருவரும் 2 படங்களில் ஜோடியாக நடித்துள்ளனர். இந்நிலையில் 1991இல் மோகன்லால், ரேவதி நடித்த கிலுக்கம் படத்தின் ரீமேக்கில் நடிக்க ஆசைப்படுவதாக கூறியுள்ளார் கல்யாணி. அதுவும் மோகன்லால் வேடத்தில் தானும், ரேவதி வேடத்தில் பிரணவும் நடிக்க வேண்டுமா? கல்யாணியின் வித்தியாச ஆசை நிறைவேறுமா என்பது விரைவில் தெரிந்துவிடும். சமீப காலமாக நடிகர் விஷால் உடல் ரீதியாக சில பிரச்சினைகளை சந்தித்து வருகிறார். மதகஜராஜா படவிழாவில் அவர் கை நடுக்கத்துடன் காணப்பட்டார். சில தினங்களுக்கு முன்பு கூவாகம் திருநங்கை விழாவில் திடீரென மயங்கி விழுந்தார். இவரது உடல்நிலை பற்றி பல்வேறு வதந்திகள் பரவிய நிலையில் விஷால் அளித்த விளக்கம், மது, சிகரெட் என எல்லா கெட்ட பழக்கங்களையும் விட்டு 5 ஆண்டுகளாகிறது. என்னை விமர்சிப்பவர்களை பற்றி கவலைப்படவில்லை. சிலர் அவர்கள் கற்பனைக்கு ஏற்றபடி பேசுகிறார்கள். இது என்னை பாதிக்காது. சீக்கிரம் மீண்டு வருவேன் என்கிறார். RRR படத்திற்கு பிறகு மகேஷ் பாபுவை வைத்து ஒரு படத்தை இயக்கி வருகிறார் ராஜமௌலி. நாயகியாக பிரியங்கா சோப்ராவும், முக்கிய வேடத்தில் மலையாள நடிகர் பிருத்திவிராஜும் நடிக்கின்றனர். இப்படத்தில் நடிகர் விக்ரமும் முக்கிய கதாபாத்திரம் ஒன்றில் நடிக்க பேச்சுவார்த்தை நடந்து வருகிறதா. பான் இந்தியா படமாக உருவாவதால் ஒவ்வொரு மொழியிலும் ஒரு முக்கிய நடிகரை நடிக்க வைக்க திட்டமிட்டுள்ளனர். மணிரத்னம் இயக்கத்தில் கமல், சிம்பு, த்ரிஷா உள்ளிட்டோர் நடித்துள்ள தக் லைஃப் படம் ஜூன் 5இல் ரிலீஸ் ஆகிறது. மே 16இல் படத்தின் இசை வெளியீடு நடப்பதாக இருந்தது. ஆனால் இந்தியா, பாகிஸ்தான் இடையே எழுந்த போர் பதற்றத்தால் விழாவை தள்ளி வைத்தனர். இப்போது மே 17இல் ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவும், மே 24இல் சென்னையில் உள்ள தனியார் கல்லூரி ஒன்றில் பாடல் வெளியீட்டு விழாவையும் நடப்பதாக அறிவித்துள்ளனர். பிச்சைக்காரன் 2 படத்திற்கு பின் விஜய் ஆண்டனி நடிப்பில் வெளியான கொலை, ரத்தம், ரோமியோ, மழை பிடிக்காத மனிதன், ஹிட்லர் போன்ற படங்கள் தோல்வியை தழுவின. அடுத்து அவர் நடித்துள்ள படம் மார்கன். எடிட்டராக பணியாற்றிய லியோ ஜான் பால் இப்படத்தை இயக்கியுள்ளார். மர்மம் கலந்த குற்றவியல் த்ரில்லராக படமாக உருவாகியுள்ளது. வரும் ஜூன் 27இல் ரிலீஸ் என அறிவித்துள்ளனர். இந்த படமாவது விஜய் ஆண்டனிக்கு வெற்றியை தருமா?